வணக்கம். அதிகாலை சூரிய ஒளியில தங்க மாதிரி ஜொலிக்கிற அயோத்தி மாநகர கொஞ்சம் உங்க மனசுல கற்பனை செஞ்சு பாருங்களேன். எங்கும் அமைதி, எங்கும் அன்பு, எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு உண்மையான பொற்காலம் அது. மக்கள் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்த அந்த காலகட்டத்தை தான் நாம ராமராஜ்யம் அப்படின்னு இன்னிக்கும் கொண்டாடுறோம். பறவைகள் பறக்க ஒரு துளி துயரம் கூட இல்லாத அந்த அற்புதமான தேசத்துல அரியணையில ஒரு தெய்வீக புன்னகையோட ஸ்ரீராமர் கம்பீரமா வீற்றிருக்காரு. ஆனா இங்க தான் ஒரு மிக முக்கியமான கேள்வி வருது. இவ்வளவு சிறப்பா நீதியும் தர்மமும் தலை தூங்கிய அந்த ராமராஜ்யம் எப்படி முடிவுக்கு வந்துச்சு? ஒரு முழுமையான எந்த குறையும் இல்லாத ஒரு அவதாயத்தோட பயணம் எப்படி இப்படி ஒரு சோகமான மர்மமான நிகழ்வுகளால முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் காலக்கடிகாரம் வேகமா ஓட ஆரம்பிச்சுது. பல வருஷங்களா அமைதியான ஆட்சி நடந்துகிட்டு இருந்தாலும் மகாவிஷ்ணுவோட அவதாரமா வந்த ஸ்ரீராமர் தன்னோட கடமைகள் எல்லாத்தையும் பூமியில வெற்றிகரமா முடிச்சிட்டாரு. அதனால அவரோட பூமி அவதாரத்துக்கான காலம் இயற்கையாவே ஒரு தவிர்க்க முடியாத முடிவை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பெரிய தாடியோட, மர்மமா ஒளிர்ற கண்களோட, முனிவர் வேஷத்துல மரணத்தோட தேவனான யமதர்மராஜா அயோத்தி அரண்மனைக்கு வராரு. இருண்ட அமைதியான அந்த சூழல்ல யமன் ராமரை ரொம்ப ரகசியமா தனிமையில சந்திக்கணும்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது யாராவது உள்ள வந்தாலோ இல்ல குறுக்கிட்டாலோ அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக கடுமையான நிபந்தனையும் அவர் விதிக்கிறாரு. பாருங்க, உயிரும் மரணமும் சம்பந்தப்பட்ட இந்த நிபந்தனைய வேற வழி இல்லாம ராமரும் ஏத்துக்கிறாரு. இப்போ சூழ்நிலை ரொம்பவே சீரியஸா மாறிடுச்சு. அரண்மனையோட அந்த பெரிய மரக்கதவுகளுக்கு பக்கத்துல நின்னுட்டு ராமர் உடனே தன்னோட அன்பு தம்பி லக்ஷ்மணனை கூப்பிடுறாரு. இந்த வாசலை யாருமே தாண்டக்கூடாது. அப்படி மீறி யாராவது உள்ள வந்தா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு ஒரு உறுதியான கட்டளையை போடுறாரு. அரண்மனையில எரியிற தீப்பந்தங்களோட வெளிச்சத்துல ரொம்பவே அமைதியும் அதே சமயம் ஒருவித பதற்றமும் நிறைஞ்ச அந்த சூழல்ல லக்ஷ்மணன் தன் கையில வில்லோட ரொம்ப தீவிரமான முகபாவனையில வாசல்ல காவலுக்கு நிக்கிறாரு. கரெக்டா அந்த பதற்றமான நேரத்துல இடி விழுந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ரொம்ப கோபக்காரரும் அபார சக்தி படைத்தவருமான துர்வாச முனிவர் அரண்மனை வாசலுக்கு வராரு. லக்ஷ்மணன் அவரை ரொம்ப பணிவா தடுத்து நிறுத்தி கொஞ்ச நேரம் காத்திருக்க சொல்றாரு. ஆனா துர்வாசருக்கு கோபத்துல கண்கள் சிவக்குது, வானத்துல கருமேகங்கள் எல்லாம் சூழ ஆரம்பிக்குது. அவர் ஆக்ரோஷமா கத்துறாரு, என்னையே தடுக்கிறியா? உடனே என்ன உள்ள விடலன்னா அயோத்தி முழுசுக்கும் நான் சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. வானத்துல இடி மின்னல் வெடிக்க ஒட்டுமொத்த அரண்மனையும் அப்படியே அதிர்ச்சில உறைஞ்சு போகுது. இப்போ லக்ஷ்மணனோட மனநிலைய கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இது எவ்வளவு கடினமான, இதயம் சுக்கு நூறாகிற ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் தான் உயிருக்கு மேல நேசிக்கிற அண்ணனோட கட்டளை, அதை காப்பாத்துனா தன் உயிர் தப்பிக்கும். இன்னொரு பக்கம் உள்ள போய் அந்த சந்திப்பை தடுத்து நிறுத்தினா தனக்கு மரணம் உறுதிதான். ஆனா அயோத்தி மக்களை துர்வாசரோட கோபச்சாப்பத்திலிருந்து காப்பாத்தலாம். அந்த தீப்பந்தங்களோட மெல்லிய வெளிச்சத்துல கண்கள்ல கண்ணீரோட லக்ஷ்மணன் யோசிச்சு முடிவெடுக்கிற அந்த தருணம் இருக்கே, ஒரு சாதாரண மனிதன் சந்திக்கக்கூடிய மிக கொடிய தர்ம சங்கடம் அது. இதுதாங்க இந்த கதையோட மிகப்பெரிய திருப்பு முனையே. அரண்மனையோட அந்த பிரம்மாண்டமான மரக்கதவுகளை லக்ஷ்மணன் மெதுவா திறக்கிறாரு. என்னோட உசுர போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த அயோத்தி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு தீர்க்கமா முடிவு செஞ்சு தன் சொந்த உயிரையே பணைய வச்சு உள்ள நுழையறாரு. ராமருக்கும் யமனுக்கும் இடையில நடந்துட்டு இருந்த அந்த ரகசிய சந்திப்பு தடைப்படுது. அந்த அறையில அப்படியே ஒரு மயான அமைதி குடிக்கொள்ளுது. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதும் ஸ்ரீராமர் எப்படி துடிச்சு போயிருப்பாரு. யமன் கிட்ட கொடுத்த வாக்குப்படி குறுக்கிட்டவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆனா இப்போ வந்திருக்கிறது யாரு? தான் உசுர விட மேலா நேசிக்கிற தம்பி லக்ஷ்மணனாச்சே. இருண்ட அந்த அறையில கண்கள்ல கண்ணீர் வழியா அமைதியா உட்கார்ந்திருக்காரு ராமர். அவரோட முகத்துல அவ்வளவு ஆழமான வேதனை தெரியுது. தான் கொடுத்த வாக்குக்கும் தன் தம்பி மேல இருக்கிற பாசத்துக்கும் நடுவுல அவர் படுற துயரத்துக்கு அழவே இல்லங்க. இந்த தவிப்பான நிலைமையில ராமர் முனிவர்களோட ஆலோசனையை கேட்கிறாரு. இந்த தர்ம சங்கடத்தை தீர்க்க முனிவர்கள் ஒரு மாற்று வழிய சொல்றாங்க. அதாவது, ஒருத்தர நாட்டு விட்டு விலகி வைக்கிறது இல்லைன்னா நாடி கடத்துறது அப்படிங்கிறது நமக்கு அன்பான ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. தம்பிய விட்டு பிரியறது அப்படிங்கிறது ராமருக்கும் சரி லக்ஷ்மணனுக்கும் சரி மரணத்தை விட பல மடங்கு கொடியது அப்படிங்கறது அவங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். கொஞ்சம் கூட தயங்காம இந்த தண்டனைய சிரிச்ச முகத்தோட ஏத்துக்கிறாரு லக்ஷ்மணன். அண்ணா, நீங்க தர்மத்தை காப்பாத்தணும், என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து விடைபெறாரு. சூரியன் மறைற அந்த செக்கச்சிவந்த மாலை நேரத்துல அயோத்தியோட வீதிகள்ல அவர் தனியா நடந்து போறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க.
மெல்லிய காத்து வீச வீதிகள்ல நின்னுபடி மக்கள் எல்லாரும் கதறி அழுகுறாங்க. ஒட்டுமொத்த தேசமுமே ஆழமான சோகத்துல மூழ்கிடுச்சு. இது தாங்க லக்ஷ்மணனோட ஆன்மீக பயணத்தோட உச்சக்கட்டம். நேரா சரையூ நதிக்கரைக்கு போற லக்ஷ்மணன் அமைதியான அந்த நதிக்கரையில ஆழ்ந்த தியானத்துல உட்கார்றாரு. நிலாவோட ஒளி அந்த தண்ணில பட்டு அழகா பிரதிபலிக்குது. தம் மனசு முழுவதையும் ராமர் மேலேயே குவித்து தன்னோட அளப்பரிய யோக சக்தியால மனித உடலை அப்படியே நீக்கிறாரு. வானத்திலேந்து தேவர்கள் பூக்கள் தூவ அவர் தன்னோட உண்மையான தெய்வீகமான ஆதிசேஷன் உருவத்தை அடைஞ்சு நேரடியா வைகுண்டத்துக்கே போயிடுறாரு. தம்பியோட இந்த செய்தி ராமரை சொல்ல முடியாத ஒரு ஆழமான தனிமையில தள்ளிடுது. ராத்திரி நேரத்துல நில ஒளியில அரண்மனை மாடத்துல தனியா நிக்கிற ராமரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் சத்தம் இல்லாம வழியுது. லக்ஷ்மணன் இல்லாத வாழ்க்கையில இனி எந்த அர்த்தமும் இல்லையே அப்படிங்கறத அவர் முழுசா உணர்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட பூமி அவதாரத்தோட பணிகள் எல்லாமே முழுமையா முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவும் அவருக்கு அப்போ பிறக்குது. அதனால தன்னோட அடுத்த கட்ட பயணத்துக்கு ராமர் தயாராகிறாரு. தங்க நிற ஒளியில பிரம்மாண்டமா ஒளிர்ற அரண்மனையில ரொம்பவே கண்ணியமான முறையில ஒரு முடிசூட்டு விழா நடக்குது. தன்னோட மகன்களான லவனுக்கும் குசனுக்கும் நாட்டை ஆள்ற பொறுப்புகளை அவர் அதிகாரப்பூர்வமா ஒப்படைக்கிறாரு. அரசவை அமைச்சர்கள், அயோத்தி மக்கள்னு அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்பவே கனத்த இதயத்தோட இந்த நிகழ்வை பாக்குறாங்க. இறுதியா அந்த நிகழ்ச்சியான அதே சமயம் கம்பீரமான தருணம் வருது. தன்னோட கடமைகள் எல்லாத்தையும் முடிச்ச ஸ்ரீராமர் புனிதமான சரியு நதியை நோக்கி ரொம்ப மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரஞ்சு நிறத்துல ஒளிர்ற அந்திவானத்துக்கு கீழே ஒட்டுமொத்த அயோத்தி மக்களும் அழுதுகிட்டே அவரை பின்தொடர்ந்து வராங்க. அவரை விட்டு பிரிய யாருக்குமே மனசில்ல. ஆனா அவரை சுற்றிலும் ஒரு அமைதியான தெய்வீக ஒளி வீச அந்த பயணம் நதியை நோக்கி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சரையூ நதியோட புனித நீர்ல ராமர் அடியெடுத்து வச்ச அந்த வினாடி வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழுதுங்க. அந்த நதி நீரே தெய்வீக ஒளியால மின்னுது. ராமர் தன்னோட மனித அவதாரத்தை முறிச்சுக்கிட்டு விண்ணுலக ஆயுதங்கள் தெய்வீக கிரீடத்தோட பிரம்மாண்டமான மகாவிஷ்ணுவோட ரூபத்தை அடையிறாரு. தேவர்கள் வானத்திலிருந்து பூமழை பொழிய அவர் மீண்டும் வைகுண்டத்துக்கே திரும்புறாரு. அங்க தங்க நிற மேகங்களுக்கு நடுவுல ஆதிசேஷ ரூபத்துல லக்ஷ்மணன் அவருக்காகவே காத்துட்டு இருக்காரு. இவ்வளவு சோகமான ஆனா ஒரு காவிய மாதிரி இருக்கிற இந்த முடிவுக்கு பின்னால இருக்கிற ஆழமான தத்துவம் என்ன தெரியுமா? தர்மத்தை எப்பாடு பட்டாது நிலைநாட்டுறது, எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் நாம கொடுத்த வாக்கோட புனிதத்தை காப்பாத்துறது, அப்புறம் மத்தவங்களுக்காக தன் உயிரையே கொடுக்கிற அந்த சுயநலமற்ற தியாகத்தோட வலிமை. இந்த உயர்ந்த ஒழுக்க நெறிகளை தான் ராமரும் லக்ஷ்மணனும் தங்களோட வாழ்நாள் இறுதி மூச்சு வரைக்கும் நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. தர்மத்துக்காக இல்லனா நீங்க முழுமையா நம்புற ஒரு உயர்ந்த உண்மைக்காக நீங்க எதை தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்க? ராமரோட நீதியும் லக்ஷ்மணோட தியாகமும் இன்னிக்கும் உலகம் முழுசும் இவ்வளவு தூரம் போற்றப்படுறதுக்கு இதுதாங்க காரணம். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் கண்டிப்பா இருக்கவே முடியாது. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயத்தை நிறைவு செய்றோம்.